வணக்கம் நண்பர்களே. இது வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு. இப்போ இந்த மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு ஏத்தாப்புல சின்ன கடைகள் இருக்குது. இதில் பாருங்கள், எல்லாமே வந்து கடைகள், தனித்தனி கடைகளாம். இது எல்லாமே வந்து அதாவது சென்னையில் வந்து இப்படி இருக்காது, நம்ம இப்படியெல்லாம் பார்த்ததில்லை. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், இந்த மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் கசகச வந்துன்னா உள்ளே ஒன்றா வச்சுருக்காங்க. அவங்கவுங்க விருப்பம் போடலாம், வண்டி கடங்க மாதிரி இவங்களுக்குன்னு தனியாக ஒதுக்கி விட்ருக்காங்க கார்பரேஷனில். இப்போ பார்க்குறது கூட நைட்டில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடை. என்னென்னு கேட்டோம்னு சொன்னால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கார்பரேஷனில் வந்து வெளியில் போடக்கூடாது, அப்படி உள்ளே வச்சு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து என்னென்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் ஒரு கடை வச்சுருக்கும்போது இது வந்து வாடகைக்கு விட்டுட்டு, இப்போ ஒருத்தர் போடும்போது ஒருத்தர் வந்து வாடகைக்கு அதில் வாங்கிட்டு நான் போட்டுக்கிறேன் உன் கடையை அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. இதில் ஒரு நல்ல சிஸ்டமாக தான் தெரியுது. ஏன்னா அங்கங்கே போட்டு அங்கங்கே இது பண்ணுறதுக்கு பரவாயில்ல. வந்து பார்த்தா எல்லாம் கசகசன்னு இருந்துச்சுன்னா என்னென்ன பார்த்தாக்கா அப்படி சொல்கிறாங்க. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் டிஃபன் கடை. அதாவது நம்ம ஊர்லன்னு சொன்னால் பக்கத்தில் ஒருத்தன் போட்டான்னு சொன்னால் உடனே சண்டைக்கு வந்துடுவாங்க. இங்கே பாருங்க, என்னண்ணா எல்லாம் நம்ம அப்படியே மொத்தமாக இருக்குது பாருங்கள். ஒரு 10 கடை கிட்ட இருக்கும் போது எல்லாம் அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடை.